ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃப்ரைடே ஆஃப்டர்நூனுக்கான வீடியோ இது. இப்போ மதிய சமையல் வந்து ஒரு டிஷ் யோசித்து வச்சுருந்தேன், சரி இதை செய்யலான்ட்டுன்னு. ஆனால் வந்து ஹஸ்பண்டுக்கு கோல்டுனால அதை கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ரசமும் முருங்கைக்காய் தொக்கும் தான் வைக்க போகிறேன். ஸோ வாய் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இது ரசம் சாப்பிட்டாக்கா அந்த டைமில் கொஞ்சம் ஃபீவராகவும் வர மாதிரி இருக்குது. அதனால் வந்து இதை கொடுத்துட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால தான் அதை செஞ்சிட்ருக்கேன். அப்புறம் வந்து பக்கத்தில் சாதமும் வெந்துட்டுருக்கு. சாதம் வந்து நான் வடித்து தான் செய்வேன், அதாவது குக்கர் சாதம் யூஸ் பண்ண மாட்டேன், வடிச்சிடுவேன். அந்த மாதிரி அதுதான் நான் உடம்புக்கும் நல்லதும் கூட. மோஸ்ட்லி வந்து குக்கர் சாதன்றது ஒரு பிரியாணி அந்த மாதிரி எப்போயாச்சும் ஒரு டைம் யூஸ் பண்ணிக்கலாம், ரேராக தான் யூஸ் பண்ணணும். மற்றபடி வந்து வடிச்சிடுவேன் சாதம். இது வந்து நான் இந்த வீடியோ மட்டும் இப்போ புதுசாக வந்து யூடியூப்காக ட்ரைபாட் ஒன்று வாங்கியிருக்கேன், அதில் தான் எடுத்தேன் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ வந்து கொஞ்சம் கட் பண்ணி தான் வரும், ஏன்னா வந்து எப்படி எடுக்குதுன்னு தெரியாமல் நான் வந்து கொஞ்சம் கற்றுட்டு தான் எடுத்துகிட்டு இருந்தேன், எப்படி இது ட்ரை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஒருத்தவங்க நம்மளுக்கு வீடியோ எடுக்கிறாங்க, அப்போ ஒரு ஆள் தேவைப்படுது. ஸோ எல்லா நேரமும் நம்மளுக்கு எடுத்து கொடுக்க மாட்டாங்க இல்லைங்களா, அவங்க வீட்டில் இருந்துன்னு. அதனால் வந்து இது வந்து ஒரு பர்சனுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது ஒரு ஆள் இருந்து எடுக்கிற மாதிரி இருக்குது. நம்மளே வந்து நம்ம ரெண்டு கையிலையும் நான் செஞ்சுக்கலாம் சமையலை. ஃபஸ்ட்டு வந்து நான் எப்படி வீடியோ எடுப்பேனாக்கா, ஒரு கையில் வந்து ஃபோன் வச்சுட்டு ஒரு கையில் தான் சமைக்கிற மாதிரி இருந்தது. அது ரொம்ப கஷ்டமாகவும் இருந்தது. ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது எனக்கு. அதாவது ஸ்டாண்டில் நம்ம கவுண்டர் டாப் இருக்கு இல்லைங்களா, அது மேலேயே வச்சுட்டு நம்ம ரெண்டு கையிலையும் சமைச்சிக்கலாம். ப்ளஸ் வந்து நம்ம டேர்ன் பண்ணிக்கலாம், எந்த சைடு வேணாலும் நம்ம டேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. நான் அதுக்கான வீடியோவும் போடுறேன் ட்ரைபாடு. நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா இது ஃபஸ்ட்டு வீடியோனாலே நான் நிறைய கட் பண்ண வேண்டியதாக வந்துச்சு, எடிட்டிங்கில் வந்து நிறைய கட் பண்ணி தான் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் வீடியோவில். ஆனால் வந்து நான் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அப்போது ரொம்ப கஷ்டமாக இந்த மாதிரி இருந்தது வீடியோ எடுக்கிறதுக்கு. இது வந்து பிகினர்ஸ்க்கு, இப்போ யூடியூப் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா என்னைய மாதிரி உங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ வந்து யாரோடைய ஹெல்ப்பும் இல்லாமல் நம்மளே தனியாக செஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு டைமும் சேவ் ஆகிடுது, சரிங்களா. ஸோ அதனால தான் நான் இது வாங்கியிருக்கேன். இப்போது ரசத்துக்கும் நான் பக்கத்துலேயே ரெடி பண்ணிக்கிறேன். ஆனால் ரசமும் இது பண்ணிவிட்டு பக்கத்துலேயே அங்கேயோ அதே அடுப்பில் சாதத்தை எடுத்துகிட்டு நான் ரசத்தை வச்சுக்கிறேன். இங்கே முருங்கைக்காய் தொக்கம் வெந்துட்டுருக்கு. அவ்வளோதான், சமையல் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே முடிஞ்சிச்சு பாருங்கள். ஸோ நீங்கள் வேணால் பிகினர்ஸாக இருந்தால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ரைபாடு இல்லைனா வந்து நான் வந்து ரொம்ப சர்ச் பண்ணேன், நிறைய வீடியோஸில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு தான் நான் நிறைய வீடியோஸ் பார்த்து தான் நான் இந்த ட்ரைபாடே வாங்கினேன்.